ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு 2 மாடல் போடலாம் அதில். அந்த மாடலை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடல் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு மாடல் ப்ளஸ் இது ஒரு மாடல். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 60 mm லென்த் இருக்குது. இங்கே வந்து ரேடியஸ் கொடுக்கல, ஆனால் வந்து இந்த டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 30ங்கிறது வித்து. ஸோ இது வந்து R15 நம்ம எடுத்துக்கலாம். R15 சென்டர் பண்ணது நம்ம 15 ரேடியஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரையலாம். அப்போ நம்ம இங்கேருந்து 60 ப்ளஸ் ஒரு 15 75க்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து 75, இன்னொரு என்டர். ஸோ நெக்ஸ்ட்டு 30 mmக்கு மேலே ஒரு லைன். முப்பது. இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நேராக அதுவாகவே செலக்ட் ஆகும். ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்டோக்கெல்லாம் ஆன் ட்ராக், ஓ ட்ராக்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டில். ஸோ அந்த ட்ராக் ஆப்ஷன் இது. இப்போ நம்ம வந்து சென்டர் லைன் இங்கேருந்து 15 mm தள்ளி இங்கே சென்டர் லைன் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பேஸில் ஒரு சாம்பர், ஒரு ரேடியஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரேடியஸ் வரைஞ்சிடலாம். இதுலேருந்து நம்ம இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து 15க்கு வச்சுட்டு ஒரு சர்க்கிள். மிட் பாயிண்ட்டுக்கு. ஓகே, அடுத்தடுத்து தேவையில்லாத ட்ரிம் பண்ணிடுவோம். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அடுத்து இந்த சாம்பர் பார்த்திங்கன்னா 9 எவ்வளோ ஹைட்டுக்கு 45 டிகிரி அப்படின்னு நம்ம கொடுக்கல. ஸோ இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா 30 mm. 30ல் 9 9 பேலன்ஸ். இது வந்து 11 இருக்கும். ஸோ இது வந்து நம்ம 45 டிகிரி தான். ஸோ நம்ம என்னென்னா ஜஸ்ட்டு வந்து சாம்பர் ஆப்ஷனில் இந்த 9 அப்படிங்கிறதுக்கு நம்ம சாம்பர் கொடுக்கலாம். ஸோ சாம்பர் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு சிமெட்ரிக் கொடுத்த 9, இந்த கர்வு ப்ளஸ் இந்த கர்வு, இது ரெண்டுக்கு இடையில் 9 டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். சேம் இதுக்கும் இதுக்கும் இந்த பக்கம் 9 டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிருங்க, இதுவும் செட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த லைனை டெலீட் பண்ணிடலாம். இது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டது, இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த பேஸ் கிடச்சிருச்சு. இது எவ்வளோ எம்எம்க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா 9 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இதோட டோட்டல் ஹைட்டே கொடுக்கல. இதோட ஹைட் நம்ம கொடுக்கல, நம்ம ஒரு 30 mmன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து 30 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த இடத்துல மெட்டலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை பேஸை தனியாக க்ரியேட் பண்ணி இதை வந்து தனியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி இதை தனியாக வரைஞ்சி நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஸை மட்டும் 9 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் 9 mm நான் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு மேலே
இங்கேருந்து 18 mm தள்ளி ஒரு கோடு போடணும். ஸ்கெட்ச் கொடுத்து இன்னொரு ஸ்கெட்சு இந்த மேலே வரையணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இது வந்து டாப் வியூவில் வச்சுக்கலாம். இங்கேருந்து 18 mm 18. சரி, ஆங்கிள் தப்பாயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஆர்க் ஆல்ரெடி இங்கே இருக்கிறது, பட் நம்ம போட்டிருக்க இந்த பிளேனுக்காக வரணுங்கிறனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் கர்வ். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் போதும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது இந்த ஆல்ரெடி இருக்க 3D மாடல்லேருந்து இந்த பிளேனுக்காக அதோட எட்ஜை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ஃபினிஷ் கட் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இந்த கர்வ் க்ரியேட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரூட் இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து 9 mmக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போக இன்னும் வந்து 21 mm நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இந்த கர்வ் இதை 21 mmக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். நன்னுக்கு பதிலாக யூனிட் கொடுத்துட்டோன்னா இது கூட சேர்ந்துடும். இப்போ நம்ம இந்த ப்ரொஃபைல் பண்ணியாச்சு. இதில் இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணி வரையணும். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா சென்டராக வந்து ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணணும். பிளேன் எப்படி சென்டராக க்ரியேட் பண்ண போன தடவை நான் சொல்லியிருந்தேன். டேட்டம் பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸையும் அப்படியே ஆப்போசிட் ஃபேஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டராக வந்து பிளேன் ஜென்ரேட் ஆகிரும். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சின்னு கொடுக்கும்போது இந்த பிளேனை நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடணும். இதில் நம்ம லைன் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜை நம்ம கனெக்ட் பண்ணணும். பட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு க்ளோஸ் டு ஒரு இது வேணும். அதனால் இந்த பாயிண்ட்லேருந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணதுனால நம்மளால் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இந்த கர்வ் இது வந்து கனெக்டட் கர்வில் இருக்கிறதுனால தான் க்ளோஸ்ட் இருக்கிறத எடுத்துக்குது. இங்கே சிமெட்ரி வேல்யூக்கு பதிலாக சிமெட்ரி வேல்யூ கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7 mm கொடுத்துருக்காங்களா. ஸோ 3.5 கொடுங்க. 3.5. ஸோ இதையுமே யூனைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கூட ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம இதில் எல்லாமே பண்ணிட்டோம். இந்த ஹோல் மட்டும் பண்ணணும். ஸோ இதில் 15 டயா ஹோலு, ஒரு சர்க்கிள் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் கொடுத்து இந்த டாப்பில் ஸ்கெட்ச் கொடுத்து இந்த டாப் லைனை செலக்ட் பண்ணி ஓகே. சர்க்கிள் 15 எஸ்கேப். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு இந்த கர்வை செலக்ட் பண்ணிக்கங்க. இதை மேலே இழுத்துட்டு வந்துட்டு ரிவர்ஸ் கொடுத்து சப்ட்ராக்ட். இது ஆட்டோமேட்டிக்காக அதில் செலக்ட் ஆகிடும். ஓகே.
ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. நமக்கு தேவையான இந்த ஸ்கெட்சஸ் எல்லாம் தேவையில்லாதது இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைடு, இந்த டேட்டம் பிளேனும் வேணாம், ஹைடு, இந்த ஸ்கெட்சும் ஹைடு, இந்த ஸ்கெட்சும் ஹைடு. ஸோ நமக்கு தேவையான மாடல் மட்டும் இப்போ இருக்கும். ஸோ இந்த மாடலை நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனில் போய்ட்டு மேனுஃபேக்சரிங் போய்க்கணும். மேனுஃபேக்சரிங் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து மில்லிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்கை பற்றி நான் எடுக்கலை. ஸோ நான் வந்து அதை பின்னாடி எடுக்கிறேன். நான் இப்போதைக்கு வந்து மாடலில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம இதை சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த மாடலை வந்து எப்படி சேவ் பண்ணி வைக்கணும்னா STL ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவஸ் சரி, STL ஃபைலாக இல்லை, நம்ம வந்து பார்ட் ஃபைலாக சேவ் பண்ணி வைக்க வேண்டாம், நம்ம ஸ்டெப் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோம். டெஸ்க்டாப்பில் மாடல் 1ன்னு சேவ் பண்ணி வைக்கிறேன். இந்த மாடலை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. அதை மாஸ்டர் கேம்லேயும் போடுறேன், NXலேயும் போடுறேன். நான் இப்போதைக்கு இதை சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் அடுத்து நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே இந்த மாடல் இருக்கட்டும். ஸோ ஒரு மாடல் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து ரெண்டாவது மாடல் பார்க்கணும். ஸோ இந்த மாடல் பார்க்கலாம். ஸோ இந்த மாடலில் வந்து நம்ம வெறும் ஸ்கொயர் தான் இப்போ 56 ஸ்கெட்சு. ஓகே, இதில் 56க்கு 18 ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். டேப் 18 என்டர். எந்த பக்கம் வேணும்னு கேட்குது. எந்த பக்கம், ஒரு பக்கம் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச். இது எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா இதோட ஹைட்டு 13 ப்ளஸ் ஹைட்டே கொடுக்கல. எல்லா இடத்துலையுமே டைமென்ஷன் கொடுக்காம வச்சுருக்குறாங்க. இது கொடுக்கலைனாலும் நம்மளால் வரைய முடியும். பட் இதை கால்குலேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ நான் தனியாக கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது செட் ஆகாது. ஸோ நம்ம வேறு மாடல் பார்க்கலாம். இதுக்கு டைமென்ஷன் இருக்கா? இது 40 இருக்குது, 10 இருக்குது. இந்த ஸ்கொயரு 100 இந்த ஹைட்டு 60 கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வேணால் வரையலாம். நான் இப்போதைக்கு எல்லாமே சிம்பிளாக வரைகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன். கிரிட்டிக்கலாக வரைகிறதெல்லாம் அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா கொண்டு பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 100 வந்து ஒரு பாக்ஸ் வரைகிறோம். திக்னஸ்க்கு அதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரூட் 12 mm. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 40 வந்து ஸ்கெட்சுன்னு கொடுத்து இதோட டாப்பை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம்.
அதில் 40க்கு 40 இதோட சென்டர் பாயிண்ட் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த சென்டர் லைன் வந்து இந்த சென்டர் லைனுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்கேருந்து 20 என்டர் என்டர். ஸோ இங்கேருந்து 20 என்டர் என்டர். ஸோ இங்கேருந்து 40 இங்கேருந்து 40 இங்கேருந்து 40. ஸோ அடுத்து இது கூட கனெக்ட் பண்ணிடலாம். இந்த லைனை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். இந்த சென்டர் லைனையும் டெலீட் பண்ணிடுறேன். இனி ஸ்கெட்ச் கொடுத்தேன்னா இந்த பாக்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரூடு இந்த லைனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எவ்வளோ ஹைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 mm இதில் 12 போச்சு அப்படின்னா நம்ம வந்து மிச்சம் 48 mm நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். 48 இது கூட யுனைட் கொடுத்துருங்க. அப்போ தான் இது கூட ஜாயிண்ட் ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 10 mm இதோட டாப்லேருந்து இந்த இடம் வரையும் 10 mm. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே மாதிரி தான் டேட்டம் பிளேன் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சுன்னு கொடுக்குறோம். இதை செலக்ட் பண்ணுறோம். ஓகேன்னு கொடுக்குறோம். இதோட டாப்பில் இருந்து இதோட டாப்புக்கு வரையும் ஒரு லைன் போடுறோம். இந்த லைனை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து பர்பெண்டிகுலராக நம்ம எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கேருந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ட்ரிம்முக்குள்ளே போய் இந்த தேவையில்லாத ட்ரிம் பண்ணிவிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது வந்துருச்சு. இதை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். 10 mm 10 mm எக்ஸ்ட்ரூட். இங்கே சிமெட்ரி வச்சுக்கோங்க. 5 mm கொடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வரும். யூனைட் கொடுத்துடலாம். ஓகே யூனைட் ஆக்சுவலி நம்ம இந்த ஃபியூச்சரை 4 பக்கமும் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா யூனைட்டை எடுத்து விட்ருவோம். பேட்டர்ன் ஃபியூச்சர் இதை 4 பக்கமும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த செலக்ட் ஆகுது, அதனால பிரச்சனை இல்லை. இது வந்து சர்க்குலராக கொடுத்து 4 பக்கமும் கொடுக்குறோம். இதை வெர்டிக்கலுக்காக இந்த கிளிக் பண்ணி வெர்டிக்கல் கிளிக் பண்ணோம். ஸ்பெசிஃபை பாயிண்ட்டை வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டை டெலீட் பண்ணிட்டோமா? சரி பரவாயில்ல. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சென்டர் பாயிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இதோட டாப்பில் எஸ்கேப் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்சு கொடுத்து இதோட டாப்பில் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சென்டர்லேருந்து ஒரு லைன் போட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்கேருந்து லைன் போட்டு வச்சுக்கலாம். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் வேண்டாம், மறுபடியும் உள்ளே போங்க. இதில் வந்து ரைட் கிளிக் கொடுத்து கன்வெர்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு என்ன பார்க்கணும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க.
சாரி ஃபினிஷ் கொடுக்க முடியாது. அண்டு கொடுத்துக்கலாம். இது கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்கு முன்னாடி லைனோடவே ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பேட்டர்ன் ஃபீச்சர் இதை செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபை வெக்டாரில் வெர்டிக்கலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கவுண்ட்டு வந்து 4 கவுண்டர் அண்ட் ஸ்பேனில் வந்து வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ 4 பக்கமும் இது வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சை நம்ம டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு தேவையில்லாத ஸ்கெட்செல்லாம் ஹைட் பண்ணிடலாம். டேட்டம் பிளேனையும் ஹைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாடல் கிடச்சிருச்சு.